வணக்கம். நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட் BS4 பாஸ் வெஹிக்கிளோட டர்போ சார்ஜர் பற்றி தான். கஸ்டமர் ரொம்ப ஒயிட் ஸ்மோக் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டர்போ சார்ஜர் நமக்கு ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. டர்போ சார்ஜர் பிரிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளே இருந்துச்சு. வீல் எல்லாமே ஹவுசிங்ஸில் வரிசை இருந்துச்சு. இன்லெட்டில் செக் பண்ணோம், ஹெவி ஆயில் வந்துருந்துச்சு. டர்பைன் சைடு செக் பண்ணலான்னு பார்த்தோம். டர்பைன் சைடும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயில் லீக்கு. டர்பைன் இன்லெட்லேயுமே ஹெவி ஆயில் லீக் இருந்துச்சு. சரி, எக்ஸாஸ்ட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீல் ரொம்ப ஷேக் இருந்துச்சு. ஆக்சுவலாகவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டிஸ்மேண்டில் பண்ணால் தான் வீல் வந்து கட் ஆகிருந்துச்சு. கம்ப்ரஸர் பிளேடும் தனியாக கட் ஆகிடுச்சு, ஷாஃப்ட் ரெண்டாவே கட் ஆகிடுச்சு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா லோ கன்சம்ஷன் ஆயிலால் தான் இருந்திருக்கும். ஆயில் செக் பண்ணாமல், ஆயில் லெவல் பார்க்காம வெட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், கட் ஆகி அது ஹவுசிங்லேயே உட்காந்துடுச்சு. தட்டி தான் எடுத்தோம். ஹவுசிங்ஸ் எதுவுமே ஆகலை. ஹவுசிங்கில் உள்ள காண்டூரில் எதுவுமே டேமேஜ் ஆகலை. இதுக்கு நம்ம புது கோரசம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். புது கோரசம் சேஞ்ச் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மில்டு வீல் தான் வரும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், டார்க் அதிகம் இந்த வண்டியில். அதனால் மில்டு வீல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஆக்சிலேட்டர் செட்டிங் வச்சு, கோட்டிங் வச்சு கஸ்டமர் டெலிவரி பண்ணியாச்சு. நாங்கள் ஏஎம்ஏ டர்போ டெக்னாலஜி. எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தான் இருக்குது. இது திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. அனைத்து விதமான டர்போ சார்ஜரும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டர்போ சார்ஜர் தேவைங்கிற டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நன்றி.